கரூர் விவகாரத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டதை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சாலை விபத்துகள் தினமும் நிகழ்கிறது. அதற்காக வேலை வழங்க முடியுமா? அதேபோன்று பட்டாசு ஆலையில் உயிரிழந்தோர் குடும்பத்தினரும் வேலை கேட்கின்றனர் என்ற பல்வேறு கருத்துக்களை நீதிபதிகள் முன்வைத்து தற்பொழுது அரசு வேலை வழங்கியதை ரத்து செய்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அரசு சார்பாக இது கொள்கை முடிவு என்று அறிவிக்கப்பட்ட போதிலும் பல்வேறு கேள்விகளை எழுப்பிய நீதிபதிகள் இந்த ஆணையை பிறப்பித்துள்ளனர். தற்போது நம்முடன் தொலைபேசி வாயிலாக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைகிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. இந்த கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக உயிரிழந்தோர் குடும்பத்தில் ஒரு 31 பேருக்கு அரசு பணி வழங்கப்பட்டது. இப்போது இந்த அரசு பணிகளை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது சட்டப்படி சரியான முடிவு தான். ஆர்டிகல் 14 வந்து ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் பிஃபோர் லாவை காட்டுது. அதில் வந்து ஒரு ரீசனபிள் கிளாசிஃபிகேஷன், ஒரு தேவையான ஒரு விதிவிலக்குகள் அதில் சேர்க்கப்படலாம். இப்போ இதில் வந்து ஒரு பொதுத்தன்மையில் ஒரு பொது பிரச்சனைக்கான ஒரு போராட்டத்தில் வந்து அவங்க சுதந்திர போராட்டம், மொழி போராட்டம், சமூக நீதி போராட்டம், இந்த மாதிரி ஒரு பொதுவான ஒரு போராட்டம் மட்டும் ஒன்று அங்கீகரித்து அதில் ஈடுபட்டவங்களுக்கு குடும்பத்தினருக்கு பரிசுகளுக்கு வேலைன்னு சொன்னால் அது லீகலி வந்து சஸ்டெயின் ஆகும். இப்பொழுது வந்து ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் நடந்த இதுதான். அதே தான் இவங்க வானதி சீனிவாசனே கேட்டாங்க இல்லையா, கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பில் பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்கு குடும்பத்தினருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு. அது 30 வருஷம் ஆகுது. அந்த விஷயத்துக்கு அவங்க கேட்டாங்க. இப்படி நீங்கள் ஒரு மாநில அரசு கொடுத்தா மத்திய அரசு வந்து அவங்க கட்சி சம்பந்தமாட்டு அவங்க இஷ்யூ சம்பந்தமான இதுகளுக்கு வந்து அவங்களும் கொடுக்கலாங்கிற ஒரு தவறான முன் உதாரணங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இது வந்து சட்டப்படி வந்து இது ஒரு ஏற்கனவே உள்ள அந்த எஸ்டாப்ளிஷ்டு ரூல்ல இருந்து மாறுபட்டது. இது ஏற்றுக்கொள்ளத்தக்கது இல்லைங்கிறத நீதிமன்றம் சரியான முடிவை எடுத்திருக்கிறாங்க. அதே வேளையில் அந்த அரசியல் கட்சி தலைமை சார்பாக அவங்களுக்கு பொருளாதார உதவி, வேலை வாய்ப்புகள், தனியார் துறையில் இது பண்ணுறது போன்ற இதுகளை அவங்க செய்கிறது தான் சரியான பார்வையாக இருக்கும். ஒட்டுமொத்த அரசு வந்து ஒரு அரசியல் கட்சி கூட்டத்துக்கு வந்து இறந்தவர்களுக்கு வேலை கொடுப்பது வந்து சட்டப்படி சரியில்லை என்ற ஒரு சரியான சட்டப்பூர்வமான முடிவு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை வந்து இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதுவே மேல்முறையீடு போனாலும் செல்லுபடியாகும் என்று நான் கருதுகிறேன். இது ஒரு கொள்கை முடிவா, அரசோட கொள்கை முடிவா எடுத்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அதை அவங்க எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கிறது? இது அரசின் கொள்கை முடிவா இதில் எடுக்க முடியாது. ஒரு பொதுவான ஒரு காரண காரியம் இது இருக்கணும். சுதந்திர போராட்டம், மொழி போராட்டம், இந்த மாதிரி ஒரு பொது பிரச்சனைக்காக வந்த போராட்டம், இந்த மாதிரிப்பட்ட ஒரு கிளாசிபிகேஷன் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமே தவிர இது வந்து ஒரு அரசியல் கட்சி கூட்டத்துக்கு வந்த இதுங்கிறது வந்து கொள்கை முடிவுங்கிறது வந்து இட் இஸ் எகென்ஸ்ட் லா, சட்டத்துக்கு புறம்பானது, அரசியல் சட்டத்துக்கு மாறுபாடானதுங்கிற முடிவை தான் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. நீதிமன்றத்தின் பார்வை சரி என்றே நான் கருதுகிறேன். தொலைபேசி வாயிலும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது அப்போதைய தவேக தலைவர் விஜய் கலந்து கொண்டிருந்தார். அவரை பார்க்க வந்த கூட்ட நெரிசல் சிக்கி 41 பேர் பலியாகினர். இதற்காக அப்போதைய அரசு சார்பாக இழப்பீடும், தவேக சார்பாக குடும்பத்தினருக்கு இழப்பீடும் வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகாக வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பதவியேற்றவுடன் கரூர் சென்று அந்த மக்களை சந்திக்க சென்றபோது உயிரிழந்த 41 பேர் குடும்பத்தினில் 31 பேருக்கு அரசு வேலை வழங்குவதற்கான பணி நியமன ஆணைகளை வழங்கியிருந்தார். இந்நிலையில் இது தவறான ஒரு முன்னுதாரணமாக ஆகிவிடும் என்று கூறி வழக்குகள் தொடுக்கப்பட்டிருந்தன. இந்த வழக்குகளை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் இந்த அரசு பணியை வழங்கியதை ரத்து செய்து தற்பொழுது உத்தரவிட்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். பட்டாசு ஆலையில் விபத்து ஏற்பட்டு உயிரிழந்தோர் குடும்பத்தினரும் அரசு வேலை கோருகின்றனர். தினமும் அரசு பேருந்துகள் மோதி சாலை விபத்துகள் ஏற்படுகின்றன. அதற்கும் அரசு வேலை வழங்க முடியுமா? இப்படி பல்வேறு கேள்விகளை நீதிபதிகள் கேட்டுள்ளனர். இந்நிலையில் இந்த கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியது செல்லாது என்று அரசு பணி வழங்கியதை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது.